கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த நித்திய வெளிச்ச காஸ்பல் டிவியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் காலை வேளையில் உங்களோடு கலந்து கொள்வதில், ஆண்டோட வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நம் ஜெபத்திற்கு ஆதாரமாக கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் நம் நடுவில் வந்து பெரிய காரியங்களை செய்வதாயிருக்கும். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. நன்றியோடுமே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah. 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 கர்த்தாவே எமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி. இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே எமக்கு நன்றி 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 நன்றி. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா. ஜீசஸ் ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. Hallelujah. Thank you, Holy Jesus. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே,
வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமாக, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமாக. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவூர் சீசர்களின் எல்லா மன இருள் நீக்கிடவே. எம்மாவூர் சீசர்களின் எல்லா மன இருள் நீக்கிடவே. எம்மன கலக்கங்கள் நீக்கியதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கியதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்காக நன்றி. என்னை மறைத்து உம்முடைய பிரசன்னக்குள் நிறைத்து பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஜனத்தோடு பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தொடர்ச்சியாய் வாசித்த அதே வசனத்தை திரும்பவும் நான் வாசிக்கலாம். அவர் இங்கு இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். மத்தேயுவில் வாசிக்கும்போது அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசிகள் சொன்ன மாதிரி, மோசே வாக்குரைத்த மாதிரி, இயேசு சொன்ன மாதிரி மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். சரி, யார் யாரை உயிர்ப்பிப்பதற்காக உயிரோடு எழுந்தார்? முதலாவது, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு இப்படி சொல்லியிருந்தார். யோவான் 14ஆம் அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்கள் எல்லாம், அதிகாரங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது. நான் போகிறேன், உங்களை வழிநடத்துவதற்கென்று தேற்றல் வழங்கிய பரிசுத்த ஆவியானவர் வருவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு சொல்லி போனார். இதை கேட்டு இயேசுவுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகளை கண்டு பயந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவை பிடிப்பதற்கு ஒரு கள்ளனை பிடிப்பது போல் வருவதையும், அவரை தோளிலே சிலுவை சுமத்துவதையும், அவரை காரணமில்லாத பழிச்சொல்லுக்கு உடன்படுத்தினதையும் சீசர்கள் கண்டு பயந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு முன்பதாக இயேசு சொல்லியிருந்தார், நான் உங்களை திக்கெட்டவனாக விடேன், நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார்.
இப்போ இந்த சீசர்கள், ஒருவன் யூதாஸ், மற்ற 11 பேரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பயம்? நம்பினவரும் போய்விட்டார், அவரை கொண்டு விட்டார்கள். இனி என்ன செய்வது? வாழ்வதா சாவதா, பழைய வேலைக்கு போவதா என்ற கேள்வியோடு கூட இருந்து யூதர்களுக்கு பயந்து ஒரு அறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இயேசு உயிரோடு எழுந்தார். இவர்களுக்கு இயேசு சொன்னது மறந்து போச்சு. இயேசு உயிர் தொழுவார் என்கிற உணர்வு அற்று போச்சு. எல்லா நம்பிக்கையும் இழந்து மரண பயத்தோடு இருக்கிறார். ஆனால் மதலேனா மரியாள் பாருங்க, அவள் 3 ஸ்திரீகளாய் இயேசுவுடைய கல்லறைக்கு நேராய் போகிறாள். காரணம் என்ன? இந்த மதலேனா மரியாளுக்கு 7 பிசாசு பிடித்திருந்தது. அந்த பிசாசு பிடித்திருந்ததுனால அவள் பலவிதமான பாவத்துக்கு உடன்பட்டிருந்தாள். இந்த பிசாசு அகற்றப்பட்ட பொழுது அவள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாள். ஆகவே இயேசு செய்த நன்மையை அவளால் மாற்றவோ மறைக்கவோ மறுக்கவோ முடியவில்லை. அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு என்ன செய்கிறாள்? இயேசுவை சிலுவையில் அறைந்து அவர் மரித்து அவரை அடக்கம் பண்ண போகிற அந்த யோசேப் கல்லறையில் இயேசுவை அடக்கம் பண்ண போகிறார்கள். அந்த இடத்துக்கு அவங்க பின்னாடி கடந்து போனார். போய் அந்த கல்லறையில் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, இந்த கல்லறைக்கு எப்படி வரணும் அப்படின்னு எல்லாம் இவ பார்த்து பிளான் பண்ணி வருகிறார்கள். இயேசு இந்த 7 வார்த்தைகளை சொல்லி தன் ஆவியை விட்ட பிற்பாடு இந்த மதலேனா மரியாளும் மற்ற மரியாளுக்கும் பசி இல்லை, அவ புசிக்கல, அவளுக்கு தூக்கம் இல்லை. அவளுடைய உள்ளத்தில் எண்ணத்தில் அவளுடைய ஏக்கம், இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார், இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும், அந்த கல்லறைக்கு போக வேணும் என்கிறது தான் அவளுடைய தாட். ஆகவே அந்த இருட்டோடு எழும்பி அந்த கல்லறைக்கு கடந்து போகிறாள். அந்த கல்லறையில் போகும் பொழுது இயேசு அங்கு இல்லை. அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்தார். அப்போ பாருங்க, இவளுடைய அந்த நன்றி உணர்வு, இயேசுவின் மேல் வைத்திருந்த தாகம், இயேசுவின் வைத்திருந்த அந்த வாஞ்சை, இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் அவளை ஆட்டி படைத்ததினால் இதை கண்ட இயேசு உயிர்த்தெழுந்து தம்முடைய சீசர்களுக்கு முதல் காட்சி அளிக்காமல் அல்லது தரிசனமாகாமல் இதே மதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாள். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ நண்பனே, கிறிஸ்தவ அல்லாதிருக்கிற நண்பனே, சகோதரியே, நீ யாராயிருந்தாலும் இயேசுவின் மேல
ஒரு பசி தாகம் வாஞ்சை விருப்பம் இருக்குமானால், நீ வாஞ்சையோடு கேட்பாயானால், வாஞ்சையோடு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிப்பாயனால், கட்டாயம் இன்றைக்கு இப்பொழுது உனக்கு தரிசனமாக இயேசு வல்லவராயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஸ்தோத்திரம். 1996 டிசம்பர் மாதம் 22 இந்த உயிர் தந்த இயேசு சாயந்தரம் 6:30 மணி அளவில் நான் தங்கியிருந்த என்னுடைய அறையில் வந்தார். நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், விடுதலை பெற்றிருந்தேன். ஆனா இதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்தேன். தேவ பயத்தோடு வாழ வேண்டும் என்ற உணர்வு தான் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த நாள் மாலையில் என்னை தேடி வந்து என்னை தேவன் என்னை அபிஷேகித்தார். அபிஷேகித்து எனக்கு தரிசனமாகி என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். ஒரு சத்தம் என் காதுல துணித்துக் கொண்டே இருக்கிறது. நானே வழி, சத்தியம், ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் வரான். நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்பதை நானே இயேசு, நித்திய ஜீவன் கொடுக்கிற இயேசு, அதை ஜனத்துக்கு, தேசத்துக்கு, கிராமத்துக்கு சொல்லு என்று அழைத்தார். நான் மறுத்தேன். முடியாது, நான் ஒரு விசுவாசியா இருந்து போகிறேன். இல்ல, நீ எனக்கு வேணும். பிரத்யாசமாய் அப்படியே அவர் எனக்கு தரிசனமான, என்ன பாரு, என் தலையை பாரு, என் கையை பாரு, என் விழாவை பாரு, காயங்களை பாரு அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் உனக்காக நான் ஏற்றுக்கொண்டது. உன்னை மீட்பதற்கு இவ்வளவு தத்தம் செய்திருக்கிறேன். நீ திரும்ப என்னை பின்பற்று, எனக்கு ஊழியத்தை செய் அப்படி இருந்து இயேசு பிரத்தியாசமா சொன்ன. நான் ஒரு 1 hour மறுத்தேன். அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடி ஆரம்பித்தது. என்னை பின்பற்ற மாட்டாயா? எனக்கு ஊழியம் செய்வாய் மாட்டாயா? நான் உனக்காய் மரித்திருக்கிறேன். உன்னை உயிர்ப்பிப்பதற்காக நான் உயிரோடு இருந்திருக்கிறேன் என்று பிரத்தியாசமாய் வெளிப்பட்ட பொழுது நான் என்னை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் காட்டின இடத்துல இன்றைக்கு அவருடைய கனமான ஊழியத்தை 30 வருடமாய் செய்து வருகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓ ஸ்தோத்திரம். என்னை நான் தரிசித்தது இயேசு உனக்கும் தரிசனமாவார். மாற்றமே இல்லை. ஸ்தோத்திரம். முதலே நான் மற்ற மரியாளுக்கும் பிரத்தியாசமாக தரிசனமானார். பின்புதான் ஸ்தோத்திரம் தம்முடைய சீசர்களுக்கு, தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை தரிசனமாக அர்ப்பணித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் என்னங்க செய்கிறார்கள்? பயந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்துக்கு கேள்வியோடு இருக்கிறாங்க, நலிந்து போய் கொண்டிருக்கிறார். இவர்களை பார்த்து இயேசு சொன்னார், பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம், நான் தான் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தினார். நலிந்திருந்த
களைத்திருந்த, சோர்ந்திருந்த, நம்பிக்கையற்றிருந்த இந்த ஸ்தோத்திரம் ஆமென் சீசர்களை தைரியப்படுத்து, அவர்களுக்கு உயிர் மீட்சை கொடுத்து, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி கட்டளையை பிறப்பித்து அவர்களை மறுபடியும் அவருடைய சேவைக்காய் தங்களை அர்ப்பணிக்க செய்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ உண்மையாய் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையினால, நீ நம்பின சில நபர்களால பாதிக்கப்பட்டு, பின்பலிக்கப்பட்டு, ஊழியமே வேண்டாம் என்று சீசர்களைப் போல பயந்து கொண்டிருக்கிறாயோ, கலங்கி கொண்டிருக்கிறாயோ, நம்பிக்கையற்று கொண்டிருக்கிறாயோ, உனக்குத்தான் இந்த செய்தி. உன்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். கலங்கி நிற்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் அருகில் இயேசு வருகிறார். உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்கு சமாதானம், பயப்படாத, நான் தான் என்று தரிசனமான இயேசு உங்களுக்கும் தரிசனமாகி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். அதற்காகத்தான் இயேசு உயிரோடு இருந்தார். உங்களை உயிர்ப்பிப்பதற்காய் இயேசு உயிரோடு எழுந்தார். அந்த இயேசு இன்றைக்கும் உங்கள் நடுவில், உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த நீங்கள் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதை நான் செய்ய விரும்புகிறேன் அர்ப்பணிப்பீர்களானால், அந்த உயிர்த்தலின் சாயலை சீசர்கள் உணர்ந்தது போல, அறிந்தது போல, கண்டது போல, ருசித்தது போல, பெற்றது போல நீங்களும் பெற்றுக்கொள்ள ஒரு நல்ல தருணம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஓ, ஆண்டவராகிய இயேசு உங்களையும் உயிர்ப்பித்து, உங்களையும் ஆசீர்வதித்து, உங்களையும் வழிநடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் இந்த வசனங்களால உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஆமே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ, ஜீவனின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. ஜீவனின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. எம்மாவு சீசர்கள் நம் மன இருள் நீக்கிடவே, எம்மாவு சீசர்களின் எல்லா மன இருள் நீக்கிடவே, எம்மன கலக்கங்கள் நீக்கியதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கியதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. உன்னை உயிர்ப்பிப்பதற்காக இயேசு வந்திருக்கிறார்.
நீ மரித்தவர் மத்தியில் தேடுறது என்ன? காடுகளில், மலைகளில், குன்றுகளில் தேடுவது என்ன? அவர் உன்னை தேடி வந்தார், உன்னை உயிர்ப்பிப்பதற்காக வந்தார். பிரதர், ரட்சிப்பை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, நலிந்து சோர்ந்து களைத்து நிற்கிற ஆத்துமாவே, உன்னை உயிர்ப்பிப்பதற்காக இயேசு வந்தார். அவருடைய உயிர்த்தலின் சாயலின் மகிமை உன்னை தொடர்கிறது, உன்னை தொடுகிறது. இன்றைக்கு உன்னையும் உயிர்ப்பித்து உணவுக்கு வாழ்வதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை உயிர்ப்பிப்பதற்காகத்தான் ஆவியானவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில் உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னோடு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, உன்னை இயேசு அழைக்கிறார். நீ என்னை பின்பற்ற மாட்டாயா? உன்னுடைய பாவத்தை நான் சுமந்தேனே, உன் சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டேனே, உனக்காக நான் மரித்தேனே, உன்னை உயிர்ப்பிப்பதற்காக நான் உயிரோடு எழுந்தேனே, நீ என்னை பின்பற்ற மாட்டாயா? என்னுடைய ஊழியத்தை செய்ய மாட்டாயா? நீ வேணும், நீ வேணும் அப்படின்னு ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிற, உலகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற, உலகம் அதன் சிற்றின்பம் ஆசை இவைகளுக்கு உடன்பட்டு உன்னை கெடுத்து கொண்டிருக்கிற அன்பு நண்பனே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உயிர் பெறவே நான் ரத்தம் சிந்தினே, மீட்கப்படவே நான் வீலையாகினே, என் ஜீவனா தந்தேன் தந்தேன், நீ என்னத்தை தந்தா, 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 என் ஜீவனா தந்தேன் தந்தேன், நீ என்னத்தை தந்தா. ஜீவனை தந்து உன்னை வாழ வைத்திருக்கிற இயேசு உன்னை அழைக்கிறார், உன்னை அழைக்கிறார். உனக்காக நான் மரித்திருக்கிறேன், உன்னுடைய பாவ சாபத்துக்காக, உன்னுடைய பாவ சாபத்தை நான் சுமந்திருக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணுகிறபடி உனக்காக சாபத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுத்த. நீ என்னை பின்பற்ற மாட்டாயா? நீ என்னை பின்பற்ற மாட்டாயா? கர்த்தருடைய சத்தம் உன் காதுகளிலே துணித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் கொடுக்கிற இன்பம், உலகம் கொண்டிருக்கிற சந்தோஷம், இது போதும், இதுதான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற என் நண்பனே, இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்ட
நலிந்து சோர்ந்திருந்த சீஷர்கள் மறுபடியும் இயேசுவை பின்பற்றி அவருடைய உன்னத ஊழியத்திற்காக பயந்திருந்த பேதுரு கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்பட்டது போல உன்னையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.